சப்தரிஷி மண்டலமாக அழைக்கப்படும் நம்ம மயிலாப்பூரில் நடுநாயகனாக இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் சம்பிரோட்சணை 23ஆம் தேதி காத்தால 8லேருந்து 9 மணிக்குள்ளே நடக்கும். இன்றைக்கி அந்த வாஸ்து பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா. நாளையிலேருந்து யாகசாலை இன்றைக்குமே யாகம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கா. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பிரோஷணை எல்லா கோவில்லையுமே நடக்கும். ஒரு சம்பிரோஷணை பார்க்குறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாள். இப்போ கண்டினியூஸாக மயிலாப்பூரில் ஸ்ரீனிவாசர் கோவில் சம்பிரோஷணை பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லாருமே நிறைய பேர் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் சேவித்தோம் அப்படின்னா, அதுக்காகவே தான் நான் இப்போ காரணீஸ்வரர் கோயில் சம்பிரோஷணை அப்டேட் கொடுத்துட்டுருக்கேன். 23ஆம் தேதி எலெக்ஷன் அன்னைக்கு தான் காத்தால 8லேருந்து 9க்குள்ளே சம்பிரோட்சணை நடக்கும். பிரம்மாண்டமாக நடக்க போகிறது. எல்லாரும் இந்த காரணீஸ்வரரோட அனுகிரகம் பெறணும். நடுநாயகனன் நான் ஏன்னு சொன்னேன்னா, மயிலாப்பூரில் 7 ஈஸ்வரர் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்களன்னா வெள்ளீஸ்வரர், கபாலீஸ்வரர், வாலீஸ்வரர் இருக்கார். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்களன்னா விருபாஷீஸ்வரர், மல்லீஸ்வரர், தீர்த்தபாலீஸ்வரர் இருக்கார். நடுவில் நம்ம காரணீஸ்வரர் இருக்கார். காரணீஸ்வரரோட அனுகிரகம் எல்லாரும் பெறணும். எல்லாரும் இந்த சம்பிரோட்சணை பார்த்து நல்லா அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் பெருமாளை வேண்டின்னு இருக்கேன். நம்ம வந்த காரணத்தை அறிந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குறவர் தான் நம்ம காரணீஸ்வரர். காரணீஸ்வரரோட அனுகிரகம் எல்லாருக்கும் இருந்து இந்த சம்பிரோட்சணை நடந்து நல்ல சுபீக்ஷமாக நிறைய மழை பெஞ்சு எல்லாரும் விவசாயங்கள் எல்லாமே நல்லபடியாக இந்த வருஷத்தில் இருந்து எல்லாரும் பிரமாதமாக இருக்கணும். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. Wow.